கேரளாவில் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணக்கூடிய கப்பை பிரியாணி, மரவள்ளி கிழங்கு இல்லைன்னா ஏர்லைக்கிழங்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வச்சு பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. பார்க்க பிரியாணி மாதிரி இருக்காது, ஒரு சாட் மாதிரி தான் இருக்கும். இது பிரேக்ஃபாஸ்ட்டா, லஞ்சா, டின்னரா இல்லைன்னா ஸ்நாக்ஸா எதா வேணாலும் சாப்பிட்லாம், பக்காவாக சூட்டாவான். இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கிலோ அளவுக்கு மரவள்ளி கிழங்கு எடுத்துகிட்டு தோலெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி, கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்கட்டும். அதுக்கடையில் பீஃப் ரெடி பண்ணிடலாம். ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் அளவில் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். அப்பப்போ கப்பையுமே செக் பண்ணிக்கோங்க, நல்லா மசீர அளவுக்கு நமக்கு வெந்து வரணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூடி பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இஞ்சி பூடி பேஸ்ட்டோட பச்சை வாசம் போனதுக்கப்புறமா மசாலா ஐட்டம் சேர்க்கணும். அந்த டைமில் நான் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். ஸோ என்னென்ன மசாலா சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசம் போனதுக்கப்புறமா க்ளீன் பண்ண பீஃப் 1/2 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக மட்டன் இல்லைன்னா சிக்கன் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், சூப்பராக இருக்கும். மசாலாவோட சேர்த்து பீஃபை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் சிக்கனில் பண்ணுறீங்க அப்படின்னா தண்ணியோட அளவு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, ஏன்னா சிக்கனும் தண்ணி விடும். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு கறி நல்லா வெந்து வர்ற வரைக்கும் வேக வச்சுக்கலாம். உங்களோட கறி எந்த அளவுக்கு வேகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி விசில் வச்சு எடுத்துக்கோங்க. அதுவும் ஒரு பக்கம் வேகட்டும். இன்னொரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு 1/2 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துட்டு அதை திருவிட்டு இந்த எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. தேங்காய் கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு தேங்காயில் சேர்க்கறது ரொம்பவே முக்கியம். ஸோ கண்டிப்பாக இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. அண்ட் இந்த பக்கம் கிழங்கு நல்லா வெந்து வந்துருச்சு. தண்ணியை வடிகட்டிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் கறியுமே நல்லா பஞ்சு மாதிரி வெந்து வந்துருச்சு. இப்போ கிழங்கு வேக வச்ச அதே பாத்திரத்தில் கறியை அந்த ஆணத்தோடையே சேர்த்துக்கோங்க. இதிலே நம்ம வேக வச்சிருந்த கப்பை இருக்கு இல்லையா, மரவள்ளி கிழங்கு, அதையும் சேர்த்துக்கோங்க. அண்ட் கூடவே நம்ம வறுத்து வச்சிருந்த அந்த தேங்காய், கடுகு, கருவேப்பிலாம் சேர்த்து வறுத்துருந்தோம் இல்லையா, அதையும் இதுக்கு மேலேயே சேர்த்துட்டு ஒரே கைப்பிடி அளவுக்கு புதினா, மல்லி இலை அதையும் மேலே சேர்த்துக்கோங்க. கடைசியாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகுத்தூள் இந்த மாதிரி மேலாக்கில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறாம அப்படியே மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கோங்க. இது கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா எடுத்து நல்லா கலந்து விட்டுருங்க. ஸோ திரும்பவும் மூடி போட்டுட்டு அந்த தண்ணி ஒரு அளவுக்கு நல்லா வத்தி வர்ற வரைக்கும் நம்ம அடுப்பில் வச்சு எடுத்துக்க வேண்டியதான். இதை நீங்கள் மண் சட்டியில் பண்ணீங்க அப்படின்னா செம்ம வாசமாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது இப்படி ரெடி பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour இல்லை 1 hour கழிச்சு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்னுமே திக்காயிட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக மேலாக்கில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். நல்லா செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். மேலே கொஞ்சமாக கட் பண்ண வெங்காயம், மல்லியில எல்லாம் சேர்த்துட்டு ஒரு சாட் மாதிரி சாப்பிட்டீங்க அப்படின்னா அப்படி இருக்கும். இதில் நம்ம கறிலாம் சேர்த்துருக்கோம் அப்படின்றனால டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். கிட்ஸ்க்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.